எல்லாம் சொல்லுங்க, எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, புறப்பட்டு வருகிற வார்த்தை. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை எங்க தேடுவாங்க? பையிலையா? எதுல? வசனத்தால். வாயை திறந்தாலே வெளிப்பாடு வரணும், வாயை திறந்தாலே ஜீவன் வரணும், வாயை திறந்தாலே நம்பிக்கை வர வேண்டும். வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள், அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். ஆமென், ஆமென். என்ன போட்டிருக்கு பாருங்க, the people should seek instruction from his mouth, for he is the messenger of the Lord of hosts. Amen. அப்போ வாயை திறந்து அவர் செய்தி வரணும். ஆமென். ஊழியத்தில் என்ன எப்படி வெற்றி பெறுறது? நாங்கள் என்ன வாயில் வைக்கணும், வச்சா வெற்றி. தொழிலில் வெற்றி பெறுறதுக்கு வாயில் வைக்கணும். ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பையில் இருக்கிற கல் இப்போ எதில் வந்துடுச்சு? அடப்பையில் வச்சு என்ன பண்ணுறான்? அடிக்க போகிறான். எல்லாம் சொல்லுங்க, வாயிலே. எல்லாம் சொல்லுங்க, உங்கள் வெற்றி வாயிலே. ஆமென். என்னது? தேவன் சொன்னதை நான் சொல்ல போகிறேன். அவன் கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, கோலியாத்து கிட்ட போய் கல்லை எடுத்து அடப்பையில் வச்சு என்ன பண்ணுறான்? எல்லாம் சொல்லுங்க, சுழற்சி. பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அடி. அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். ஆமென், ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, வெற்றி எப்படி வருது பாருங்க. கல்லை பையில வைக்கிறதுனால இல்லை, கல்லை யூஸ் பண்ணுறதுனால. எல்லாம் சொல்லுங்க, யூஸ் த வேர்ட். ஸோ வாசிப்பது நல்லது, கேட்பது நல்லது, தியானிப்பது நல்லது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எங்கே இருக்குது? எல்லாம் சொல்லுங்க, எடுத்து பயன்படுத்து. ஆமென். யூஸ் தி ஸ்வார்ட். எல்லாம் சொல்லுங்க, யூஸ் தி ஸ்வார்ட். அப்ப எழுதப்பட்ட வார்த்தை இனால் நீ பிழைப்பாயின் பைபிளில் போடல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். That's a rhema. That word rhema. When you speak the word, எல்லாம் சொல்லுங்க, புறப்படுகிற. எழுதின வார்த்தையை படிக்கலாம், தியானிக்கலாம், பட்ஸ் குட். பட் எப்போ பவர் மூவ்மெண்ட் இருந்தால் எது தெரியுமா? எப்போ வல்லமை வெளிப்பட போது தெரியுமா? when I speak the word. நான் உரைக்க தொடங்கையில், நான் பேச தொடங்கையில் இரைச்சல் உண்டாயிற்று. ஆமென். அப்போ வாயை திறந்து உங்க வியாதிக்கு எதிராக, கடனுக்கு எதிராக, உங்க சூழ்நிலைகளுக்கு எதிராக you must speak the promise of God. எல்லாம் சொல்லுங்க, எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, புறப்பட்டு வருகிற வார்த்தை. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்பீக். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்பீக், ஸ்பீக். உங்கள் சூழ்நிலையை பார்த்து தியானிப்பது ஒன்று, படிப்பது ஒன்று, தியானிப்பது ஒன்று. இப்போ என்ன பண்ண போகிறேன்? பேசுவது. எல்லாம் சொல்லுங்கள், பேசும். ஹல்லேலூயா.